ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை தேவஸ்ரீ பரடைஸ் சேனல். நம்ம இன்றைக்கி வெஜ் ஃபிஷ் குழம்பு பார்க்க போகிறோம். 2 வாழைக்காய் எடுத்துக்கோங்க. 2 வாழைக்காயை நல்லா தோல் சீவி நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், வாழைக்காய் வந்து நம்ம இப்படி நீளமாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு மீன் மாதிரியே பார்க்குறதுக்கு இருக்கும். அதனால் நம்ம கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வாழைக்காய் குழம்புல போகிறதுக்காக ஒரு பல்லாரி வெங்காயம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இது கூட 2 வெள்ளைப்பூடு, ஒரு குட்டி துண்டு இஞ்சி, ஒரு தக்காளி. இப்போ நம்ம பூண்டு, இஞ்சி, இந்த தக்காளி இதெல்லாம் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டாச்சு. இப்போ நம்ம நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். தண்ணி தேவைப்படுச்சுன்னா கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. நல்லா ஃபைனாக எடுத்துகிட்டு வந்துடலாம் அரைச்சி. இப்போ பாருங்கள், நம்ம தக்காளி நல்லா அரைச்சாச்சு. தக்காளி அரைக்கிறதுக்கு தண்ணியெலாம் தேவைப்படல. தக்காளியை நல்லா அரைப்பட்டுரும். நல்லா அரைச்சாச்சு. இப்போ ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சோடனே நம்ம 1 ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. நல்லா பொரியட்டும். இப்போ பாருங்கள், கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம இது கூடயே 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1/2 ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம இது கூடயே கட் பண்ணி வச்சுருக்க ஒரு பல்லாரி வெங்காயத்தை போட்டுக்கோங்க. வெங்காயம் போட்டு வெங்காயத்தை நல்லா அப்படி வதக்கிக்கோங்க. நல்லா வச்சு சவக்க வதக்கட்டும். இப்போ தேவையான அளவு கருவேப்பிலை போட்டுக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி பேஸ்ட்டு அதில் ஊற்றிக்கோங்க. ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம தக்காளி ஓரளவு வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு வத்தப்பொடி போட்டுக்கோங்க. 2 ஸ்பூன் சீரகப்பொடி போட்டுக்கோங்க. இப்போ நம்ம பொடிகள் போட்டாச்சு. இப்போ நம்ம பொடிகள் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இது கூட தேவையான உப்பு போட்டுக்கோங்க. இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் வச்சு ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி இருக்கும். அந்த தண்ணி இதோட ஊற்றி நல்லா குழம்பு நல்லா அப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம குழம்புக்கு கரெக்டாக 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கோம். நீங்கள் அந்தளவுக்கு ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம குழம்பு நல்லா கொதிக்கணும். கொதிச்ச பிறகு நம்ம பார்ப்போம். இப்போ பாருங்கள், நம்ம குழம்பு நல்லா கொதிக்குது. எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து கட் பண்ணி வச்சுருக்க வாழைக்காய் உள்ளே போட்டுக்கோங்க. இப்போ வரைக்கும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வாழைக்காய் ஃபுல்லாக போட்டாச்சு. இப்போ நம்ம இந்த ஒரு மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் வேக வச்சுக்கோங்க. வெந்த பிறகு பார்ப்போம். இப்போ பாருங்கள், நம்ம வாழைக்காய் குழம்பு நல்லா ரெடி ஆகிடுச்சு. வெஜ் ஃபிஷ் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இப்படி ட்ரை பண்ணுவாங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.